ஒரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அன்லக்கியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் நான். நடுவில் கீஸ் காணாமல் போனதாக இருக்கட்டும், பைக்கில் கீழே விழுறதா இருக்கட்டும், எது நடந்தாலும் எவ்ரிடே லைஃப் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். வா அங்கே வந்து க்ளவுட்ஸ் விழுதா இல்லை மழை விழுந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரிலாங்களாம். எப்படி நடந்துச்சுன்னா மெல்பர்ன் சிட்டி தெரியுதா, வந்தாச்சு. ஓகே கைஸ், கிளம்ப வேண்டிய நேரம் வந்துச்சு இப்போ இங்கேருந்து. ஏன்னா நாங்கள் இதுக்கப்புறம் லேட் பண்ணோம்னா ரொம்ப லேட் ஆகிடும். பாய் ப்ரோ. Actually, I also wanted to do your small video. Okay. But now since you're in a hurry, I have done his video. Okay. I've got a series called Aida Biker. Okay. So I've done his. Okay, done bro. You'll get late. Bye bye. Take care. One photo I'll take. Yeah. The thing is, you two are traveling together. Yeah. You can take each other's photos. So this time you took my photos. Otherwise, I have usually very less photos. Great man, take care. Yeah. Bye bro. அவ்வளோதான், பாய் பாய் சொல்லியாச்சு, கிளம்பியாச்சு நம்ம இப்போது. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 584 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஆசை தீர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். தட் வந்து சரி ப்ரோ S2 ஓட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிருந்தாங்க. ஸோ S2 ஓடியாச்சு. இங்கெல்லாம் ரேட்டு கம்மி தான் கைஸ். அது $23,000 சம்திங் நம்ம தான். 18 லட்சமோ 19 லட்சமோ சம்திங் நம்ம ஊர் காசு. அண்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு ஒரே ஒரு சின்ன ஸ்மால் பிரேக் ஒன்று எடுக்கணும். சூச்சு போகிறதுக்கு ரொம்ப நேரமாக முடியலை. இன்னும் 584 கிலோமீட்டர் இருக்குது. எவ்வளோ நேரம்னா 7:30 மணிக்கு ரீச் ஆகும்னு காட்டுது. 5.5 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ போகிற வெளில வந்து பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் வந்து உஷாராக போங்க அப்படின்னாரு. அது இல்லாமல் டயர்ஸ் வேறு கொஞ்சம் கண்டமாக இருக்குது, உன் டயரு பார்த்து போ அப்படின்னாங்க. ஹாப்பி தட்டு நம்ம இந்தியன் ஃபேஸஸை வந்து நம்ம இந்தியன் யூடியூபர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மீட் பண்ணது. அவங்க ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெல்பர்ன்லேருந்து இங்கே தான் ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ் ரைடு ஏதோ சம்திங். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் டே இன் ஆர் ஆஸ்திரேலியன் ரைடு. 583 கிலோமீட்டர். எந்த விதமான ஒரு தடங்களும் இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் போய் சேர்ந்துடணும். எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வரும்னு உட்காந்து போயிடா அப்படின்னா என்ன பண்ணுறது, நம்மளுக்கு எதை தொட்டாலும் வந்து விலகாமல் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப அன்லக்கியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன் நான். நடுவில் கீஸ் காணாமல் போனதாக இருக்கட்டும், பைக்கில் கீழே விழுறதா இருக்கட்டும், ஸோ டயர் இப்போ போனதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே எனக்கு ரொம்ப சரி உண்மையாகவே நீ வந்து உனக்கு லக்குன்ற ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் இருக்கா இல்லையாடா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. வெறும் ஹார்ட் ஒர்க்கு அது மட்டும் தான் இருக்குது தவிர லக்குன்றது கொஞ்சம் அப்படி கடவுள் அப்படி தூக்கி போட்டு தரணும் நல்லா இருக்குமே அப்படின்னு நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக திக்குன்னே இருக்கும். எப்போ என்ன நடக்கும்னே தெரியாதுன்ற மாதிரி. இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போகாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க முடியாதுல்ல. எது நடந்தாலும் எவ்ரிடே லைஃப் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கணும். வா செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஓ மை காட், சான்ஸே இல்லை, சான்ஸே இல்லை. கைஸ் அங்கே க்ளவுட்ஸை பாருங்கள் கைஸ், செம்மையாக மழை பெய்ய போகுதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு பயம் கொடுத்துது பாருங்கள் க்ளவுட்ஸ் அப்படியே. வா அங்கே வந்து க்ளவுட்ஸ் விழுதா இல்லை மழை விழுந்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு தெரிலாங்களாம். அப்படி இருக்கு. ஓ மை காட், அல்டிமேட்டாக இருக்கு க்ளவுட்ஸ் பார்க்குறதுக்கு. ஓய்யோ மேலே முடிஞ்சுது இன்னைக்கு சொல்லி நினைக்கிறேன். சரியான மழை அடிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க வர வழியில் மழை பெஞ்சிட்டு இருக்கு பார்த்து போ அப்படின்னு. ஸோ உண்மைதான், மழை பெய்ஞ்சிக்கிட்டு இருக்கு பயங்கரமாக. ஆனால் சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு லாஸ்ட் டேன்றது ஒரு மாதிரி வந்து இதுக்கப்புறம் மிஸ் பண்ண போகிறோமோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா மலேசியா ரைடு தாய்லாந்து ரைடில் கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்னிக்கும் எனக்கும் அந்த ஒரு கோஆர்டினேஷன் அந்த ஒரு அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோ ரைடர் அந்த மாதிரி தான் இருந்தது. இதில் இந்த ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்மையாக ஒரு பிரதர்ஸ் மாதிரி ஆயிடுச்சு ரெண்டு பேரும். ஏன்னா அவ்வளோ ரெண்டு பேரும் கான் த்ரூ பண்ணோம் ஒன்றா. ஸோ நிறைய வந்து அவனையும் அப்ரிஷியேட் பண்ணோம். பட் வேறு லெவலில் ரைட் பண்ணலாம். அண்ட் நாங்கள் எடுக்கிற பிரேக்ஸாக இருக்கட்டும், அடிக்கிற கதை எல்லாத்தையுமே வந்து அடுத்து கொஞ்ச நாளைக்கு மிஸ் பண்ண போகிறோம் ரெண்டு பேருமே. இன்றைக்கி ரைடு முடிச்சுட்டு பைக்கை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அடுத்த கண்ட்ரிக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறோம். அடுத்த கண்ட்ரி எந்த கண்ட்ரின்றதை தயவு செஞ்சு கேட்காதீங்க, சொல்ல மாட்டேன், சர்ப்ரைஸ். அதெல்லாம் பொறுமையாக தான் சொல்லுவேன். ஸோ கைண்ட் ஆஃப் வந்து அந்த ஒரு ஃபண்டை வந்து மிஸ் பண்ண போகிறேன். என் பேபியை வந்து அடுத்து ஒரு 2 மாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மிஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் லவ் யூ தாரா. ஏன்னா எங்கேயுமே எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னை டவுன் ஆக்கலை. மீன்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது, ஆனால் எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து என்னை கைவிடல என் செல்லக்குட்டி. ஸோ இன்னும் ஒரு 500 கிலோமீட்டர் இருக்குது, அதையும் வந்து என்னை கைவிடாமல் கூப்பிட்டு போயிட்டேன்னா உனக்கு இதே பேர் நிலைக்கும். இல்லைன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன் பார்த்துக்க. இப்போ அங்கே பாருங்கள் க்ளவுட்ஸை எங்கள் மேலே. ஓ மை காட், கிரேசி.
உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது. அப்படியே எப்படி கும்பல் ஆயிடுச்சு பாருங்களா. ஓ மை காட். ஏதோ வந்து இந்த ஹாண்டட் மூவிஸில் வர மாதிரி இருக்குது க்ளவுட்ஸு. ஓ மின்னல் இடிக்குது பாருங்க கைஸ். க்ளவுட்ஸ் அப்பா அல்டிமேட்டாக இருக்குது கைஸ். அழகாகவும் இருக்குது, பயம்படுத்துகிற மாதிரியும் இருக்குது. பாப்பா சில்லு ஆயிடுச்சு. 18 டிகிரி கிளைமேட்டு இது வந்துட்டாங்க. அங்கெல்லாம் செம்மையாக மழை பெஞ்சிட்டு இருக்கு கைஸ். இப்போ நம்ம மலைக்குள்ளே என்ட்ராக போகிறோம். அவ்வளோதான் கைஸ், மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் தூரத்துக்கு இருக்கும் அந்த க்ளவுட்ஸ் இருக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் மழை இருக்காது. ஸோ அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே ஓட்ட வேண்டியதான். நடுவில் ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரோட்டில் வந்து ஃபுல்லாக தண்ணி தேங்கி நிற்குதுன்னு சொன்னாங்க. நம்ம முழங்கால அளவுக்கு. ஸோ பார்த்து போங்க, ஸ்பீடாக போயிட்டு தண்ணியில் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து டயர் இருக்கிற கண்டிஷனுக்கு வாரிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் பயமுறுத்தி அமைச்சிருக்காங்க. அதனால் நம்மளை பயமுறுத்துறதுன்னு புதுசாக என்ன. ஆமாம். ஸோ அந்த ஒரு பேட்சில் மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும், அவ்வளோதான். டயர் மட்டும் நல்லா இருந்தது, வச்சு வெளுன்னு வெளுத்துட்டு நேரத்துக்கு போய் ரீச் ஆகிட்டு இருப்போம் நாங்கள். அவ்வளோதான் பாருங்கள், மழை வந்து டவுன் ஆயிடுச்சு. மறுபடியும் அங்கே போனோடனே மழை பெய்யும். அப்படி தான் அந்த க்ளவுட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து மழை பெஞ்சு நம்மளை ஈரமாக்கி குளிர் அதிகமாக்குது, அவ்வளோதான். செம்மையான மழை, காற்று புயல் மாதிரி அடிச்சிட்டு இருக்கு. அப்பா இதை பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்பாப்பா நின்னுது. மழை வேகமாக போக முடியாது நம்மளால். 90 தான். செம்மையாக வழுக்குது வண்டி. ஏன்னா சுத்தமாக கிரிப்பு கிடையாது பேக் டயரில் எனக்கு. அப்பா சரியான மழை அடிக்குது, வேற லெவலில். 13 டிகிரி கைஸ். ஓ மை காட். என்னடா திடீர்னு உடம்புலாம் நடுங்குதுன்னு பார்த்தேன். 13 டிகிரி. அப்பா என்ன அடிக்குது மழை, பிடிச்சி மேயுது. உனக்கு என்ன பாச்சு திடீர்னு முன்னாடி ஸ்லோ ஆகிட்டானா? ஓப்பா சுவாமி, அதான் நாங்கள். ஓ மை காட். அப்பா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இந்த இடத்த கிராஸ் பண்ணோம். உடம்புலாம் சில்லுன்னு ஆயிடுச்சு கைஸ். பச்சை தண்ணியில் இவ்வளோ குளிரில் குளிச்சா எப்படி இருக்கும்? இந்த ஜாக்கெட்டில் ஏதோ இடத்துல ஓட்டை இருக்கு போல இருக்கு. உள்ள தண்ணி இறங்கிருச்சு. ஓ மேன், என் மீடியா மாடு போனாலும் சொல்கிறதுக்கு இல்லை. அம்மா குளிருது. ஐயோ அப்பா, என் கை மட்டும்தான் கொஞ்சம் இப்போ சூடாக இருக்குது. ஏன்னா ஹேண்ட் கிரிப் ஹீட்டர் கிரிப்ஸ் ஆன் பண்ணி விட்ருக்கேன். அதுவும் இல்லைன்னா என் சோலி முடிஞ்சு போயிடும். எல்லாம் காரு கீரு எல்லாத்தையுமே ஓரம் போட்டாங்க கைஸ் எல்லோரும். எப்போ முடியும்னு தெரியலையே நம்மளால். இவ்வளோ முடியவே முடியாதா? எங்கேயும் நிப்பாட்டக்கூடாது, ஏன்னா மின்னல் வந்து பயங்கரமாக அடிச்சிட்ருக்கு. முடிஞ்ச அளவுக்கு இந்த ரெயின் ஏரியாவை க்ராஸ் பண்ணுறது தான் பார்க்கணும். அது எத்தனை கிலோமீட்டரில் முடியும்னு சொல்லிட்டுலாம் தெரியல. 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர், 50 கிலோமீட்டரானு. பட் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு க்ராஸ் பண்ணி போயிடணும் நம்ம. அப்பா புயல் காற்று மாதிரி அடிக்குது கைஸ். அப்பா ரோடு ஃபுல்லாக தண்ணி. ஹெல்மெட்டுக்குள்ளேயும் தண்ணி வருது, உடம்புக்குள்ளேயும் தண்ணி போயிடுச்சு. ஏதோ ஒரு இடத்துல ஜிப்பு போடாமல் விட்ருக்கேன் போல இருக்குது. அது வழியாக உள்ள ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தண்ணி ஆயிடுச்சு எனக்கு. அப்பா வரைச்சிக்குது கீழே தொடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது கைஸ். இப்போ இது காயும் போது குளிரும் பாருங்கள். ஒரு குளிர் எனக்கு ஜர்னி வந்தால் கூட சொல்கிறதுக்கு இல்லை இன்றைக்கி. நல்ல வேலை இன்றைக்கி டக்டே படிக்கல பைக் டயரில். ஏன்னா டக்டே படிச்சிருந்தால் கண்டிப்பாக என்னத்துக்கு வாரி வந்திருப்பேன். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் பேக் பிரேக் யூஸ் பண்ணாதனால தான் நான் இவ்வளோ ஸ்டெடியாக போயிட்டுருக்கேன். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரே லைனை கோடு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிட்டுருக்கேன். இப்படி அப்படியே அசையாமல். ஏன்னா நான் மூவ்மெண்ட்ஸ் எவ்வளோ அதிகமாக கொடுக்குறனோ அவ்வளோக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். சுத்தமாக டயருடைய கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் இருக்கவே இருக்காது. இப்போது அந்த மேலே இருக்க அந்த வாட்டர் பார்ட்டிகல்ஸ் மேலே தான் இருக்கும். ஓகே கைஸ் பாருங்கள், இப்போ திடீர்னு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வெயில் அடிக்குது. ஆனால் 13 டிகிரி காட்டுது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 டிகிரி வரைக்கும் போச்சு. எனக்கு கைண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காலு கையெல்லாம் வந்து ஃப்ரீஸ் ஆகிடுச்சு, அப்படியே நம்ப ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நிப்பாட்டக்கூடாது. நிப்பாட்டினோன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது அப்படியே இதுவாயிரும், குளிர ஆரம்பிச்சிடும் இன்னும் பயங்கரமாக. நம்ம ஓட்டிகிட்டே இருக்கிற வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு அந்த குளிர் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேனேஜபிளாக இருக்கும். நிப்பாட்டோன்னா பயங்கரமாக குளிரும். அதுக்கப்புறம் நிப்பாட்டிட்டு மறுபடியும் ஓட்ட ஆரம்பிச்சோன்னா 150 கிலோமீட்டரில் நிப்பாட்டலாம்னு நினச்சேன். பட் ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் போய்ட்டு அதுக்கப்புறம் நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ லாஸ்ட் பிரேக்லேருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 120 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். 120 கிலோமீட்டர் 110 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒரு 70 கிலோமீட்டர்ஸ் போய்ட்டு நிப்பாட்டுவோம். மறுபடியும் மழை பெய்யும், மறுபடியும் வெயில் அடிக்கும். ஆனால் குளிர் அப்படியே இருந்துகிட்டே தான் இருக்கும். வெயில் அடித்தாலும் குளிர் இருக்க தான் செய்வாங்க. ஸோ வேறு வழி இல்லை, பல்ல கடிச்சிக்கிட்டு இந்த ஒரு 370 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது மெல்பர்ன் ரீச் ஆகிறதுக்கு. இப்போ ரீச் ஆகிட்டோன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது நமக்கு. ஸோ ரைடு கம்ப்ளீட் பண்ணுறோம் சக்ஸஸ்ஃபுல்லாக. கடைசி நாள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோத்ரூ படி தான் ஆகணும். இல்லை லாஸ்ட் நாள் ஈஸியாக முடிஞ்சுட்டா எதுவுமே இருக்காதுல்ல. அப்புறம் கைஸ் அங்கே பாருங்க கைஸ், ரெயின்போ. செம்ம அழகாக இருக்குல்ல. ஃபுல் ரெயின்போ இல்லை, 30% தான் இருக்குது. ஆனால் செம்ம டார்க்காக இருக்குது பாருங்க.
இது வரேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நைட் ஏதோ 7 மணி 8 மணி ஆகிற மாதிரி ஆச்சு. இப்போ என்னடானா வந்து திடீர்னு அப்படியே மத்தியானம் 3 மணிக்கு அடிக்கிற மாதிரி அடிச்சிட்டு இருக்கு வெயில். என்னதான் நடக்குது இந்த ஊர்லலாம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபியூல் பிரேக் எடுத்துட்டோம். அம்மா இன்னும் வந்து 302 கிலோமீட்டர் இருக்குது. அண்ட் ஃபியூல் போட்டு இப்போ ரெஸ்ட் ரூம் போகணும். முடியல, சுத்தமாக முடியல. ஓகே, நான் ரெஸ்ட் ரூம் போய்ட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். அம்மா காலெலாம் லாக் ஆகிடுச்சு அப்படியே. என் உடம்பு எப்படி நடுங்குதுன்னா என்னால் காஃபி கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து குடிக்க முடியல. வந்தவொடனே டக்குன்னு போயிட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு மை காட் நடுங்காதுடா. நானும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் இதெல்லாம் சிட் டவுன்ஸ்லாம் எடுக்கிறேன். கேமராவே நடுங்குது கைஸ், அந்தளவுக்கு குளிருது. ஏன்னா உள்ள பாடி ஈரமாயிருச்சுல, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்மையாக குளிருது. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 300 கிலோமீட்டரு. ரியலி சாரி, கேமரா ரொம்ப நடுங்கு, ஏதோ நரம்பு தளர்ச்சி அந்த மாதிரி நடுங்குது உடம்பு. ஐ எம் அவுட், டோட்டலி அவுட். எப்படியோ பல்ல கடிச்சிட்டு ஓட்டு வந்துட்டேன். இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் தான், எப்படி நான் ஓட்டு போயிடலாம். ஃபைனல் டே இப்படி சம்பவமாகுது. சுட சுட காஃபி குடிச்சிட்ருக்கேன். அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடம்பு நடுங்கிறது நிற்க மாட்டேங்குது. அப்படியே வந்து எதனா சாங் போட்டால் செம்மையாக மூமெண்ட் மாதிரி இருக்கும் போல இருக்குது. நடுங்காத. எக்ஸ்ட்ரீம் வெயில், எக்ஸ்ட்ரீம் கோல்டு, இன்னும் என்னென்ன, அவ்வளோதான். இன்னையோட முடிஞ்சு அப்படியே நினச்சிட்டு பல்ல கடிச்சிட்டு எப்படின்னா போய் சேர்ந்துடணும். தண்ணி தான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாக்கெட் பேண்ட் ஃபுல்லாகவே நனைஞ்சிச்சான். பட் எனக்கெல்லாம் வந்து பாருங்கள் உள்ளே ஃபுல்லாக நனைஞ்சி போச்சு கைஸ், ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. அப்போது காஃபி குடித்தோன்னே தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இப்போ உள்ளேருந்து இன்னொரு லேயர் டிஷர்ட் போட்டு, டிஷர்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று திக்காக இருக்கிறது எடுத்து போட்டுன்னு, அது மேலே என்கிட்ட ஜாக்கெட் ஒன்று இருக்குது, அந்த ஜாக்கெட் எடுத்து போட்டுக்க போகிறேன். இல்லைன்னா நான் காலி வருவேன். ஒரு பைக்கர்ஸ் கூட கண்ணில் போடல, நாங்கள் மட்டும் தான் மலையில் டிக்கிட்டு ஓட்டின்னு இருக்கோம். நான் சொன்னல, ஓட்டும் போது ஒன்றுமே தெரியாது, நிப்பாட்டினதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ஃபியூலும் ஃபில் பண்ணியாச்சு. அதான் லாஸ்ட்டு ஃபியூல் இதுதான். லாஸ்ட்டில் இல்லை, நம்ம தாராளமாக போடுற ஃபியூல். கைண்ட் ஆஃப் இந்த ஃபன்லாம் மிஸ் பண்ண போகிறோமே நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் இதுக்கப்புறம் மழை பெஞ்சதுன்னா அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் இப்போ மெல்பர்ன் போக வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்னும் கிளைமேட் வந்து கம்மியாகும் பயங்கரமாக. ஏன் 4 degrees 5 degrees போகிறது கூட சான்சஸ் இருக்குது. இப்போனா தாக்கு பிடிச்சி போயிடுவோம். ரூமுக்குள்ளே போய்ட்டோன்னா ஹீட்டரை போட்டு உட்காந்துருவோம். இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர், ஒரு 3 மணி நேரம் வச்சுக்கோங்க. போயிடலாம். ஆனால் என்ன நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. என்ன நடந்தாலும் சரி, மனசில் 300 கிலோமீட்டரில் தான் நிப்பாட்டணுன்னா 300 கிலோமீட்டர் தான் வந்து கரெக்டாக நிப்பாட்டினேன். அதெல்லாம் நினைக்கும் போது கொஞ்சம் ப்ரௌடாக தான் இருக்குது, சொல்லிக்கிறேன். சரியான குளிர் கைஸ், செம்ம குளிர். கொஞ்சம் நஞ்சல எக்ஸ்ட்ரீம் குளிர். தண்ணி எப்படி உள்ளே போச்சுன்னு தான் இப்போ வரைக்கும் தெரியல. பட் ஃபைன், இன்னும் 300 கிலோமீட்டர் தான். டயர் என்ன கண்டிஷனில் இருக்குது ஒரு வாட்டி பார்த்துப்போம். லைட்டாக பெருசாக இருக்குது அந்த கிராக்கு. மெல்பர்ன் சிட்டி தெரியுதா, வந்தாச்சு ஃபைனலி. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 23 கிலோமீட்டர் தான் இருக்குது. செம்ம ஹாப்பியாக இருக்குது ஆக்சுவலாக சொல்ல போனால். அந்த ஹாப்பினஸ் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 23 கிலோமீட்டர் விடுவேன். இந்த செகண்ட் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே கரெக்டாக போய் சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருந்தேன். ஏன்னா லாஸ்ட்டு ஒரு 10-20 கிலோமீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செம்ம தலைவலி. எதனா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து கருவம் நடந்து தொலையும். ஃபைனலி நம்மளுடைய ஆஸ்திரேலியா ரைடை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு 22 கிலோமீட்டர்ஸில் எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கே போய் நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம சக்ஸஸை கொண்டாட போகிறோம். அதான் செம்ம ஒரு ஹாப்பி. அப்பா 30 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் சொன்ன மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட ஸ்ட்ரகிள்ஸு, ஏகப்பட்ட விஷயங்கள். சாவி தொலைஞ்சது, டயர் போனது, ஃபிட்ஸ்ராய் கிராசிங்கு, டெசர்ட், கிப்சன் டெசர்ட்டு. ஓ மை காட். ஐயோ, எப்படி ஒரு திருப்தியாக இருக்குன்னா, இதை விட ஒரு ஹாப்பினஸ்ஸு எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த ஒரு மொமெண்ட்டுமே கிடையாது என் லைஃப்பில். ஏன்னா ஆஸ்திரேலியா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நிறைய சர்ப்ரைஸ் வச்சுருந்தது. அந்த ஆஸ்திரேலியா சீரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம் இந்த வீடியோவோட. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் என்ன சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. வந்துட்டோம், அவ்வளோதான். அதை பாருங்க, சிட்டி கிட்ட வந்துட்டோம்.
லாஸ்ட் 300 கிலோமீட்டராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே பிரேக் எடுக்கல. நாங்கள் அடிச்சு பரட்டி அங்கேருந்து ஓட்டிட்டா ஏதோ ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு எங்கள் 2 பேருக்குமே. பயங்கரமாக ஓட்டிட்டு வந்தோம். பயங்கரமானா வந்து மலையில் இந்த டயரை வச்சுக்கிட்டு நான்லாம் 130 140 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடிச்சு பிரிச்சுட்டு வரேன். என்னன்னா இருந்தாலும் பார்த்துக்கலாம், நான் போய் ரீச் ஆயிடுறேன்டா இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸாக இந்த அளவுக்கு வந்து டஃப்னஸ் கடவுள் கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு எண்டிங் பாயிண்ட் வந்து இவ்வளோ மெமரபுளாக இருந்திருக்காது. எல்லாமே நல்லதுக்கு தான் சொல்கிறது, கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஜஸ்ட் நார்மலாக வந்து எல்லா டேவும் மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா டயர் நல்லா இருந்து எல்லாமே ஓகே இருந்ததுன்னா ரொம்ப நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ரைடை முடிச்சுருப்போம். பட்டு ஒரு செகண்டும் அந்த ஒரு லாஸ்ட் மொமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம எதெல்லாம் கோத்ரூ பண்ணி வந்துருவோம். இது ஒரு தூரமாடா அப்படின்ற மாதிரி சட்டி குதிக்க ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப ஜெயிச்சுட்டோம் மாறா கொய்யால. வேறு என்ன சொல்லணும் லைஃப்பில், அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. ஆஸ்திரேலியா எனக்கு வந்து அந்த ஒரு ஹர்டில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சீரியஸாக காட்ஸ் கிஃப்ட்டு, அவ்வளோதான். நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே ஒரு வாட்டி சொல்லியிருப்பேன், எது ஒன்றுமே முடிச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது ஒரு மெமரியாக தெரியும்னு சொல்லிட்டு. இந்த ஒரு மூமெண்ட்டில் எனக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆஸ்திரேலியா சீரீஸில் நடந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மெமரியாக தெரியுது. அண்ட் வேற லெவல். நீங்களாம் கமெண்ட்ஸில் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு அப்லோட் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சன்னிக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லும். ஏன்னா சீரியஸாக எனக்கு கிடைச்ச ஒரு நம்பர் 1 பெஸ்ட் பார்ட்னர், கோ ரைடர், ஒரு பிரதர், என்ன வேணால் சொல்லலாம். இதுக்கே வந்து முடிச்சாச்சு ரைடர். Congratulations, first Indian motovlogger to do this route in 25 days. టైరు అసలు హైలైట్ హైలైట్ టైర్ దా టాక్సీ అసలుకి கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சரிங்க, உள்ளே போவோம். ஓகே கைஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு வந்துட்டோம். ஃப்ரெஷ் ஆயாச்சு. அண்டு ஆஸ்திரேலியா ரைடை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வேறு லெவல் வரோம். இப்போ லாஸ்ட் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 2 பேருமே நான் ஸ்டாப்பாக பிரித்து அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணோம். அண்டு அந்த டயரை வச்சுட்டு அந்த லாஸ்ட் ஒரு 1000 கரெக்டாக வந்து என்னது பிரிஸ்பேன் வந்தோடனே வந்து ரைடே முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வந்து ரைடெலாம் பெருசாக கிடையாது, நார்மலாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எவ்ரிடே இஸ் அ வெரி பிக் சேலஞ்ச் ஆஸ்திரேலியாவில். அண்டு ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து 15000 கிலோமீட்டரு 30 டேஸில் 6 ஸ்டேட்ஸு மொத்தமாக அரௌண்ட் ஆஸ்திரேலியா. நம்ம என்ன பிளான் போட்டோமோ அதை அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆஸ்திரேலியன் கேபிட்டல் டெரிட்டரி அதுவும் போயிட்டோம். 7 ஸ்டேட்ஸ். அது ஆக்சுவலாக நான் சேர்க்கவே இல்லை, பட் ஆனால் வந்து எதிர்பாராமல் அதை அப்படியே அதில் தான் பைபாஸ் பண்ணிட்டு வந்தோம். ஸோ 7 ஸ்டேட்ஸையும் கவர் பண்ணியாச்சு ஆஸ்திரேலியாவில், எக்ஸப்ட் தாஸ்மானியா. அப்பா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உயிரே வந்த மாதிரி இருக்குது கைஸ் ஃபைனலி. அண்ட் ஹோப் யூ கைஸ் லைக் ஆஸ்திரேலியா சீரீஸ். இதுக்கப்புறம் வரக்கூடிய அடுத்த கண்ட்ரி எந்த கண்ட்ரி என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கெஸ் பண்ணிட்டுருங்க. அதுக்குள்ளே நாங்கள் வந்து ஷிப்பிங் வேலை எல்லாத்தையுமே பார்க்குறோம். ஸோ ஆஸ் யூஸ்வல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷன் மட்டும் கிளிக் பண்ணுறேங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறேங்க. பாய்.